இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் அதன் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு அவர்களுடைய நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயத்திலே பொல்லாதவைகளை சிந்தித்ததென்ன? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எது நடக்கும்? எழுந்து நட என்று சொல்லுவது எது எளிது? பூமியிலே பாவத்தை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே ஒரு திமிர்வாதக்காரனை சுகமாக்குறதை பார்க்க முடியும். அவனுடைய பாவத்தினாலே அவன் அந்த வியாதியினாலே படுத்து கிடக்கிறதை பார்க்க முடியும். அவனுடைய பாவம் மிகுதியானபடியினாலே, அவன் பாவம் பெருகினபடியினாலே அவனால் என்ன செய்ய முடியவில்லை, எழுந்து நடந்து போக முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே அநேகவர் நமக்குள் இருக்கிறதை பார்க்க முடியும். சில பாவத்தினாலே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் முடக்கப்பட்டிருப்பார்கள். சில பாவத்தினாலே எல்லா சூழ்நிலையிலும் அமுக்கப்பட்டிருப்பார்கள். இதனாலே சிலரால் எழும்பி நடக்க முடியாம சூழ்நிலையில் இருக்கலாம். சில பாவத்தின் வழியினாலே அது அவர்களுக்கு உண்டாயிருக்கலாம். இந்த பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை மீண்டும் தூக்கிவிட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த பாவத்தை மன்னித்து நம்மளை மறுபடியும் உயிர்ப்பித்து தூக்கி விடுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழு இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.